இருப்பிடம் கரூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? வெள்ளையா இருந்துச்சுனே. அப்புறம் சோறு கண்ண கரையாரனா இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்கும்? வெள்ளையா தானே இருக்கும். முகரைய பாரு. அன்புக்குரிய அருமை சகோதரர் சிவகுமார் அவர்கள், ஊத்துக்கரை சேர்ந்த சிவகுமார் அண்ணன் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் கொடுத்தா மனமார்ந்த நன்றி. பெரிய புதூரை சேர்ந்த பழனியம்மாள் அவர்கள் எனக்காக ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துள்ளார்கள், மனமார்ந்த நன்றி. மற்றும் ஆத்துமேடியை சேர்ந்த டெய்லர் செல்வம் அவர்கள் எனக்காக ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துள்ளார்கள், அன்னார் அவருக்கு கலைக்குள் சார்பாக மனமார்ந்த நன்றி. தூங்குறவங்களை எழுப்பிடுங்க, அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஆகா காலையில் கொடுக்கலையாலும் வருத்தப்படப்படாது. ஏன் அன்பளிப்பு நிறைய கேட்குறேன் தெரியுமா? ஏன் வீட்டில் கடன் கட்டணுமா? வீடு கட்டிட்டு இருக்கிறியா? 7வது வீடு. ஓஹோ, 7வது வீடு. சிமெண்ட் ஜல்லி எல்லாம் வாங்கணும். நீயும் கட்டிடுவ. என்ன செய்யறது? இப்படி வசூல் பண்ணி கட்டின வீடு தானே அது. ஓ, பிச்சை எடுத்தா அப்புறம் நம்மளே அப்படி பார்த்தோம். நம்ம உடம்பு எதுல இருந்து அது தெரிஞ்சுக்கியா மத? ஓஹோ, நம்ம உடம்புல ஓடுதே ஒரு ரத்தம். ஆமா, இதெல்லாம் யார் போட்டது? ரத்தமா? ஆமா, ரத்தம் ஓடுதே. ரத்தமா கொட்டாம்பட்டின்னு புழுதிப்பட்டியும் சேர்த்து சொல்லு. ரத்தம் ஓடுது இல்லையா? ஆமா. இந்த ரத்தம் யாரோடது? யாரோடது? அவங்க போட்ட சாம்பார் ரசமியா. ஓஹோ, நம்ம உடம்புல ஓடுதே நரம்பு. ஆமா. இதெல்லாம் யாரோடது? யாரோடது? அவங்க போட்ட நூடுல்ஸ்யா. நூடுல்ஸ். ஓஹோ, நம்ம ஒழுக்குது, நம்ம உடம்புல இருக்குதே குண்டு குண்டா. ஆமா. என்ன குண்டு? கண்ணாமூலி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. இதெல்லாம் யார் போட்டது? யார் போட்டது? அவங்க போட்ட ஆட்டு. ஏய், அதாயா. ஓஹோ, அவங்க உழைப்புல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இப்பெல்லாம் நம்ம வந்து மாடு மாதிரி. ஏய், நம்ம எங்களை கூட சேர்க்கற, நீ மட்டும் நீ மாடு மாதிரி சொல்லு. சரி விடு, நான் மாடு மாதிரி. அப்படி சொல்லு. அவங்க வைக்க போற மாதிரி. வைக்க போற மாடு என்ன செய்யும்? புடிங்கி தின்னுங்க. விலங்குவமா புடிங்கி தின்னா? ஏய், விலங்குவமா கையை எங்க நீட்ற? இல்லையா, அவங்க புடிங்கி போட நம்ம திங்கணும். அப்படி சொல்லு. அந்த மாதிரி முதலாளி அவங்க அத தெரிஞ்சுக்க முத. சரி, சாப்பாடு. சாப்பாடு வெள்ளையா இருந்துச்சுனே. வர மறுபடியும் அங்கயா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டனே. என்ன சாப்பிட்ட? சோறுதே. அப்புறம் நான் பிஜ்ஜா தின்னேன்னு கேட்டேன். ஏய், மோகரைய பாரு. அப்புறம் சைவமா அசைவமா? சைவம்னே. என்ன போட்டாங்க? சாப்பாடு, சாம்பார், சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை. அடை, ஓ முகரைக்கல வடை. ஏன் ஓ முகரைக்கு வைக்கிறப்ப கடைசில கூட்ட வச்சாங்க பாரு. கடைசில கூட்டு விட்டாங்களா? வாழைக்காய் கூட்டு. வாழைக்காய கூட்டு. ஏய், வாழைக்காய் கூட்டு இறங்கி விலையில வச்சாங்க பொரியல. சரி, கடைசில பாயாசம் 3 டம்ளர் வாங்கி குடிச்சோம்னே. ஆமா, இந்த வெள்ளை வெள்ளையா இருந்தது. வெள்ளையா இருந்துச்சு, இனிப்பா இருந்தது. நூடுல்ஸ் தின்னுட்டு பாயாசங்கறியா? ஐயே, உனக்கெல்லாம் தெரியாம வச்சுட்டாங்க. சரி விடு. அருமையான சாப்பாடு, அன்பான முறையிலும் அழகான முறையிலும் எங்களுக்கு உணவு உபசரித்த அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆடல் அழகி 2000 அப்படியே சுண்டலி. சுண்டலியா? பெருச்சலி. அப்புறம் சுந்தரியா? சுந்தரி. நாட்டிய தாரகை. முன்னழகு. ஓஹோ, பின்னழகு. அவள் நடைய நக்குமா? இனிக்குமா? இளையசா கோபிகா. ஓஹோ, உடைய ஊர்வசி. அன்புக்குரிய அருமை சகோதரி ஆரம் சாலினி அவர்கள் டான்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்போ என்னெஞ்சி குளுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி 5-6 ரூபாய்க்கு மணிமான உன் கழுத்துக்கு பொருத்தமடி 5-6 ரூபாய்க்கு மணிமான உன் கழுத்துக்கு பொருத்தமடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் கண்ணுக்கு வருத்தமடி அப்பாவை சிறையெடுப்பு இருக்கட்டுமே அத்தை அவ பெத்த என் முத்த என் ராஜாத்தி கொத்தோடு முத்தம் தருவோம் அடி என்னடி ராக்கே அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கி நெளிவு நெஞ்சு குலுக்குதடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு தடை இழுக்குதடி அப்படி மாட்டு மைக்கு குயிக்கு டீப்பு டாப்பு லைட்டு வெயிட்டு கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஜெனரேட்டர் மூலமாகவும் பேட்டரி மூலமாகவும் சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுக்கும் ஒரே ஸ்தாபனம். அதே பேர் தானே ஸ்ரீ முத்து ஆடியோஸ். முத்து பாட்டு போடுறீங்களா? சரி, அருமையான முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த முத்து ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அது விடிய வரையிலும் கண்ணு கருத்தமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏனே பைக் செட்டுக்கார பத்தி நல்லா பெருமையா சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன, அவர் கரண்ட் இருக்கும் கரண்ட்ல போடுறாரு, ஒருவேளை கரண்ட் இல்லைனா? கரண்ட் இல்லனா ஜெனரேட்டர்ல போடுவாரு. அட ஜெனரேட்டரும் இல்லைனா? ஜெனரேட்டர் இல்லனா பேட்டரியில போடுவாரு. பேட்டரியும் இல்லைனா? பேட்டரி இல்லனா இப்போ வந்திருக்க யூபிஎஸ்ல போடுவாரு. அட யூபிஎஸ்ஸும் இல்லைனா? யூபிஎஸ் எல்லாம் மசல்ல போடுவாரு. ஐயே, ஒட்டு மசரா? அவசரப்பட்டு டோப்ப கழட்டிட்டேனே. அட கருமமே. சேவ இல்ல எதுல போடுவாரு? ஒண்ணுமே இல்லனா எதுல போடுவாரு?
ஜாமான் சட்டப்புறம் கழட்டி கொண்டு போய் வீட்டுல போட்டு டொங்காஸ் போட வேண்டியதா. அதெல்லாம் டொங்காசுன்னு என்ன தெரியாதா? தமிழ்நாட்டுல ஏன் உயிரோட இருக்க உன்னை கொல்லாம விட மாட்டோம். நான் செத்தாலும் சனிக்கிழமை தானே சாவேன். நான் 4 குஞ்சை கட்டி விடுவேன். 4 குஞ்சு 50 குஞ்சு கட்டி விட்டா 4 பேர்த்த கூட்டி தான் போவேன். அங்க எதுக்கு? நானா போய் பாடட்டா வாசி கால் வேணாமா? என் தாத்தை முனிவு பெருக்கியா? ஐயோ அது பழைய வாத்திய திந்தப்புன்னு ஐயா அது ஒத்து வராது. ஓஹோ அந்த மைக் செட் வந்து டொங்காசுன்னு சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சரி இப்போ மண்ணு உண்டியல் இருக்கு. மண்ணு குண்டில் தட்டி விடுனே. மண்ணு குண்டியல் இல்லையா? அப்புறம் மண்ணு உண்டியல். உண்டியலா? உண்டியல்ல 5 ரூபா காசை கொண்டு போய் போடுற. சரி எப்படி சத்தம் கேட்கும்? நம்ம போடுறது என்ன? காசு. அதே டொங் காசு. ஓஹோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப புரியுதுனே. நான் தவறா பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆமாமா செய்யறதோட சரி. எப்படி அப்படி கரெக்டா சரியா சொல்ற? வாங்கோடே மாசம் 30 நாள் சுத்துறேன் தெரியாது. சம 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 என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா? யூஸ் அருமையான முறையில் ஒளிபலி அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் அருமையப்பா MK தங்கவேல் அவர்களுடைய தமிழ் புதல்வன் MKT விக்னேஷ் அவர்கள் இந்த நாடகத்தை வைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் பக்தி பரவசம் பண்ணக்கூடிய நாடகங்கள், புண்ணிய புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் எவ்வித நாடகமாக இருப்பினும் அவர்களிடத்தில் கொடுத்தால் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டு வர தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் யாருன்னு? நம்ம விக்னேஷ். இவரா? எந்த நாடகம் அமைச்சு கொடுத்துறாங்க தானே? என்னையா இப்படி கேட்ட? ஏனே? சத்யவன் சாவித்திரி, பவளக்கொடி, மார்க்கண்டேயர், தூக்கி ஹரிச்சந்திர மயானகண்டா, வீரபாண்டிய கட்டபொம்மன், பொன்னர் சங்கர், காத்தவராயன், மகமாயி, மதுரை பாண்டி, பாசுபதக்கனை, அப்புறம் அந்த அல்லி அர்ஜுனா. சரி எந்த நாடகம்னாலும் எனக்கு இந்த நாடகம்லாம் வேண்டானே. சரி அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா வருது. சரி நான் சொல்ற ஒரு 2 நாடகத்தை போட்டு தர சொல்லு. எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல வாங்கி சொல்லு. அப்படியா? ஆமா. என்ன நாடகம்யா? இந்த நந்தினி, நாகினி, பாரதி கண்ணம்மா இந்த ஒரு 3 நாடகத்தை போட்டு தர சொல்லு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நந்தினி, நாகினி, பாரதி கண்ணம்மா. ஆமா. அது டிவில போற நாடகம்யா? ஏனே அதுவும் நாடகம் இதுவும் நாடகம் தானே? நாடகம் தான். சரி நான் இல்லன்னு சொல்லல. இங்க நடக்கிற பாசுபதக்கனைக்கு நீ சொன்ன நாடகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி வித்தியாசம்? இங்க நடக்கதே பாசுபதக்கனை. சரி இது வந்து சரித்திரத்தை சொல்லக்கூடிய நாடகம். சரி நீ சொன்னியே. ஆமா. அது அத்தனை தரித்திர நாடகம். தரித்திரன்னு எப்படி சொல்ற? அப்படி கேளு. பஞ்சபாண்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா? இல்லையே. நாடகத்து மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். ஆமா. இது சரித்திரம். சரி ஆனா நீ சொன்ன நாடகத்துல என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? மாமியார் எப்படி மருமக கொள்றது, மொண்டாட்டி எப்படி நான் கூட்டிட்டு போறது? அதை செய்யுங்கடா. அடுத்தவே கொண்டாட்டிய கூட்டி போறதுலயே இருக்கிறாங்க. இல்லனே அப்புறம் அந்த நாடகத்துல அப்படி வரும்ல. சொந்த கொண்டாட்டி கட்டி வாழுங்கடா. அதெல்லாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி நாடகத்தான் போட்டு தருவான்னு சொல்லிட்டு எல்லாத்த பேரும் சொல்லியாச்சு. இந்த நாடகத்தை காண வருக என வரவேற்பது வெஞ்சமா கூடலூர் மேல்பாகம் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அழைப்பிதழ் அன்பளிப்பு என்றும் ஆன்மீக பணி மற்றும் கலைப்பணியை வாழ்த்தும் ERK பாண்டுராஜ் பி. என்னமோ இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இது நான் 3ஆம் கிளாஸ் ஃபெயில், ஒத்துக்கணும், அதுதானே நல்லது. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க, அதுக்கு மேலே வராது. கரூர் மெயின் ரோடு, கரடிப்பட்டி, அரவக்குறிச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாத்து பேரும் சொல்லியாச்சுனே. இப்ப என் பேரை சொல்லணும். சரி. என் பேரை சொல்லும் போது என் பேரை சொல்லும் போது யாருக்குமே அப்படி பாட்டு பாடி இருக்க கூடாது. ஓஹோ. கிச்சன் தூக்கி வச்சு பாடணும். அருமணி முத பேரை சொல்லு. சொல்லிடலாமா? அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பாடுவோம். சரி. இவரங்க படைகள் அண்ணே நாய் துரத்துனே. மேடையில் இவ்வளவு பெரிய நாய் நிக்கிறப்ப அந்த நாய்க்கு என்ன வேலை? துரத்தங்கிட்டு. ஏய் நாய் பாரு எங்க? இல்ல நீ சொல்லு, உன் பேரை சொல்லு. நீ பாட்டுக்கு என்னமோ கண்ட நாயெல்லாம் என்ன நாய்ங்க? அட உன்னையில நீ சொல்லு, உன் பேரை சொல்லுனே. சரி இருக்கட்டும். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ? சரி. இளமணத்துல இருந்து ஓட்ட பேச்சு வாங்கணும்னு வந்திருக்கேன் பாரு. ஓஹோ பேர் சொல்லுங்கண்ணே. பேர் சொல்லு. இவரங்க படைகள் நாளைக்கு யாரு டான்ஸ்? மாசில புடுங்கனா டான்ஸ் ஆடு. அட கேட்கிறேன் பாரு. வாய் பாரு, எங்க அப்பா தான் கிழிஞ்சு போன மணி பர்ஸ். உங்க அப்பா தான் மணி பர்ஸ் எப்படி இருக்கும்? கிழிஞ்சு போனா எப்படி இருக்கும்? எப்படி? சி ப்ளீஸ் அமைதி. அண்ணே நீ என்ன பேரை தானே சொல்ற? ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்கல்ல, எல்லாத்தோட காதல கேட்கணும். சரி. நீ சத்தம் இல்லாம சொல்லி டக்குன்னு உள்ள போயிட்டு டான்ஸ் கரப்பில வெளிய வர சொல்லு. இதெல்லாம் எங்கடா பழகுவீங்க? ஏனே? சத்தமா அவங்களுக்கு கேட்கணும், நான் சத்தம் போடக்கூடாது. ஆமா. எப்பறா வாங்குறதுல 4500 ரூபாய், 100 ரூபாய் கம்மியான வண்டிவே 3 சுத்துறீல. ஏ 100 கூடு 100 கூடு 100 கூடுன்னு. அது என் தலையில பெட்ரோல் போடுறது. ஓஹோ சரி ப்ளீஸ் அமைதி. இவரங்க வேடைகள் சிறப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடந்தாங்க நடிக்க இருப்பது இளமணத்தைச் சேர்ந்த SM குமரேசன். பாரு இலை வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கிறத. ஹலோ தம்பி சிவா. என்ன என்னாச்சு? பேரை சொல்லியிருக்கேன். சொல்லிட்டீங்களா உன் பேரை? என்ன பேர் சொன்னீங்க? இளமணத்து குமரேசன். இளவெடுத்தானா? இளவெடுத்தான். இளவெடுத்தா இல்லையா? அப்புறம்
இளமனத்தேன். ஓ இளமனத்தேன். ஓ இளமனத்தேன் இல்ல, ஆ. இளமனத்தேன். ஏ இளமனத்தேன். இளமனத்தேன் வம்புழுத்தேன். வம்புழுதியா? சரி. நல்ல பாட்டு ஒன்று பாடுங்க. பாட்டு தானே. கிச்சனு. நாங்க 4 பேருமே தூக்கி வச்சு தான் பாடுவோம், பின்னாடி வருத்தப்படக்கூடாது. என்னமோ இப்ப வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. சரி நீ சைலா நின்னு உங்களை தூக்கி வச்சு அருமையா பாடுறோம். கிச்சனு. பாடுவா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் பார்த்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. மஞ்ச குருவிகளா, மஞ்ச குருவிகளா, நீ என் மசுர புடிச்சு புடுங்கடா. அப்புறம் என்னய்யா? அப்புறம் நீ தான் தூக்கி வச்சு பாட சொன்ன. எல்லாத்துக்கும் நல்ல பாட்டு போட்டு எனக்கு எலோ பாட்டு நாங்க பாடு. சொன்ன மாதிரி தூக்கி வச்சு தான் பாட தெரியும் நீ சொன்னா இல்லையா? ஆமா. அப்புறம் எங்களுக்கு அதான் பழக்கமே. என்னமோ சரி, ஆபாட்டிதான். சரி நம்ம போலாமே. வந்திருக்கிற பிள்ளை சந்திக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாளா சந்திச்சு அண்ணன் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்தாரு, பேரை சொல்லாம போயிட்டாரு. சரி, அன்புள்ளவங்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிள்ளை போய் பார்க்கலாமே. போலாமே. ஆட்டுக்கு தலைவிட்ட காட்டுக்கு நான் போனேன், ஆட்டுக்கு தலைவிட்ட காட்டுக்கு நான் போனேன், குறைஞ்சகர புரிஞ்சது என் கால குறைஞ்சகர புரிஞ்சது. கிளவி சடு புடுங்குது மாடே, கிளவி சடு புடுங்குது. கிளவிகர முருங்க வீட்டுக்கு நான் போனேன், கிளவிகர முருங்க வீட்டுக்கு கௌரகர முருகரா என் கால கிளவிகர முருகரா, கிளவிகர முருகரா என் கால கிளவிகர முருகரா. ரசிகர்கள் விருப்பத்திற்கு இணங்க நம்ம பகுதியில் இது மாதிரி பாட்டுக்கு வாசியை கொடுத்து நம்ம அண்ணன் ஒரு ஆள் தான், விக்னேஷ் அண்ணன் ஒரு ஆள் தான் கரூர் சங்கத்தில். அதனால் ரசிகர்கள் விருப்பத்திற்கு இணங்க இந்த எக்கோ வச்சுக்கணும். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பேசி பேசி, திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. திரும்ப திரும்ப கடிதம் போட்டு, திரும்ப திரும்ப இதயம் கேட்டு, திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் நினைவு காதலா. இமைக்கும் போது உண்முகம் தெரியவில்லை வாடினேன், இமைகள் ரெண்டை நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன், உயிரை கொண்டு உன்னை மூடினேன் நான். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பேசி பேசி, திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. உந்தன் வண்ண சேலையை காற்று கொண்டு போனதோ, காற்று கொண்டு போனதை மேகம் வாங்கி கொண்டதோ, வாங்கி கொண்ட சேலைதா வானம் விட்டுமானதோ, மூத்தம் வைத்துக் கொள்வதை வானம் என்ன எண்ணுதோ, எண்ணி வைத்த புள்ளிகள்
கோடி இன்பம் கூடுதோ காதலித்து பார்க்கையில் இதயம் நின்று போகுமே இதயம் நின்று போயினும் இரத்த ஓட்டம் ஓடுமே இறப்பு போல ஒரு முறைதான் காதல் தோன்றுமே திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா கவிஞன் மனசை போல நீ குருவி குருவி பார்க்கிறாய் கிராம மண்ணில் தென்றலாய் உரசி கேட்கிறாய் இந்த மென்மையாண்மையை எண்ணி உன்னை ஈர்க்குது மேசை விளக்கு போல நீ தலை குனிந்து போகிறாய் கோடைகால மேகமாய் கொஞ்சி பேசுகிறாய் இந்த தன்மைதானடி எண்ணி உன்னை கோர்த்தது இதய துடிப்பு என்பது நிமிஷத்திற்கு என்பது உன்னை பார்க்கும் போதுதான் 100 மடங்கு கூடுது வெக்கம் பாதி சொர்க்கம் பாதி மாறி மாறி வந்து போனது திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் நினைவு காதலா இவைக்கு போது உள்முகம் தெரியவில்லை வாடினேன் இவைகள் ரெட்டை நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன் உயிரை கொண்டு உன்னை மூடினேன் திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதல் நன்றி 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 ஹலோ கரியாம்பட்டியைச் சேர்ந்த மிருதங்கஸ்ட் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றி. மற்றும் கணக்கு வேளம்பட்டியைச் சேர்ந்த அன்பு தம்பி நகுலரசன் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். தம்பி அவர்களுக்கு நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. காக்காவடியை சேர்ந்த பன்னீர் அன்னார் சார்பாக ரூபாய் 20 அன்பளிப்பு பயன்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த காக்காவடி பன்னீர் செல்வம் பெயிண்டர் அன்னார் சார்பாக நன்றி 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 இல்லை வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா செவத்த மச்சாலாம் இல்லையா, கருத்து மச்சான் தான் வந்துருவாரா? என்னமோ தெரியல. நீங்க வாங்கிட்டு வந்தாரா அப்படி, நாங்க வாங்கிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. நாங்களே என்னென்னமோ கிரீம் போடுறோம், உடம்பு சிவப்பே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் கிரீம் போட்டு வந்தது இல்ல, இது ஒரிஜினலா வந்தது. ஒரிஜினலா? வேண்டாம் தம்பி, ஆம்பளைங்க பூரா கருப்பா தான் இருக்கணும், அப்பதான் அழகா இருக்கும். சிகப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கு, யாரும் கோவிச்சுக்காதீங்க எதுக்காக. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும். நானும் எங்க அப்பா எப்படி சாப்பா ஒரே மாதிரி இருக்கா, அதுவும் அழகுதான். சரி சரி சரி. அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். என்னப்பா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே? ரொம்ப நேரமானா? அது இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஆர்வமா கிளம்பி 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். ஐயோ ஆமா, அணியா தாங்க முடியல.
விட்டா 8 மணிக்கே சூது போடி வியாட்டு இருக்கு. அப்ப நல்லா இருக்கீங்களா தம்பி? அருமையா இருக்கு. அப்புறம் விக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சத்தமே வாயை திறக்க மாட்டேங்கிறீப்பா, என்ன விஷயம்? ஏமா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கல? இப்ப இல்ல, ரொம்ப அமைதியா கிடந்துச்சு உள்ள. என்ன அமைதியா இனிமேல் தான் சத்தம் வெளியே வரும். அவர் தம்பிக்கு அதையும் பண்ணி விட்டாச்சு. சரி சரி, உங்களுக்கா? நீங்க தான் தம்பியா? அடக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சிவா நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் உடம்பு சரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்க்கவும் உடம்பு நல்லா இருக்கு. என்ன அக்கா பாத்திரம் இவ ஒருத்தர் விடிய விடிய ஏப்பா அப்படி சிரிச்சிட்டு கிடக்குற? நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. அக்கா பார்த்தனா அவனுக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படித்தானே? ஆமா ஆமாமா, அதானே, அதேதே. அதோட வச்சுக்க. அதோட வச்சுக்குவேன். அப்புறம் அண்ணே நல்லா இருக்கேனே? ராஜேஸ்வரனை பார்த்து ஒருத்த கூட பேச மாட்டேங்கிறீங்க. அண்ணே நீங்க வாலிமைங்க. சீனெல்லாம் நல்லா கட்டி பிடிக்க பப்புனுக்கு ரொம்ப சிரமமா இருக்கா, நீங்க ஏத்தவே இல்லையா அந்த பையனுக்கு? ஓ மொசரே பார்த்தா அவருக்கு பிடிக்காது, நான் போய் சொல்லண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டேப்பா குமரேசா. எல்லாம் ஏற்றுங்க, எல்லாம் பணியில் எல்லாம் தொண்டை அடைச்சி போய் கிடக்குறாங்க. உங்கள் உதவி இருந்தால் தான் நாங்கள் பாட முடியும். நேற்றுலாம் முக்க முடியல என்னால். எனக்கு வச்ச சித்திரமே, எனக்கு வச்ச சித்திரமே, ஓகே இப்படியே இருந்தால் போதும், சந்தோஷம் எனக்கு போதும். பப்புனுக்காரன் வந்தால் மட்டும் எடுத்து வச்சு விட்ருங்க. அவனுக்கு வாலியுமே வைக்க வேண்டாம். ஐயோ விட்டா ஊரு புட்ட வாயை பேசுவான், ஒரு ஆளே வெளியில நிற்பான். இது கம்மியா இருக்கு. யாரு? ஐயோ இன்னைக்கு பிடிச்சதே பெரிய விஷயம்ல. அப்புறம் தம்பி அடுத்து அடுத்து என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ரொம்ப யோசனை இருக்கீங்களே. கண்ணிமைக்கு நேரத்திலே காதல் கொண்டு நடி
நேரத்துல காதல் கொண்டு நடி நீ கண்ணிமைக்கு நேரத்துல காதல் கொண்டு நடி தற்கண்டிலே கையில் வந்தா உன்னை கடிச்சு தும்பினடி ஓடி போடி நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததுமே ஆச்சி போவே